வணக்கம் தமிழகம். இது உங்கள் விவேக். இன்றைக்கி திரைவிமர்சனத்தில் நாம் பார்க்கும் திரைப்படம் நூறுசாமி. இந்த திரைப்படத்தை திரைப்பட இயக்குனர் சசி அவர்கள் இயக்கியிருக்கிறாரு. மேலும் விஜய் ஆண்டனி அவர்கள் இப்படத்தை தயாரித்திருக்காங்க. இந்த திரைப்படத்தில் விஜய் ஆண்டனிக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் கிடையாது. இந்த திரைப்படத்தில் அம்மாவாக நடித்திருக்கக்கூடிய நடிகை மிகவும் அக்கதாபாத்திரத்திற்கு ஏற்ற பொருத்தமான நடிகை. அவருக்கு 2 மகன்களாக நடித்திருக்கும் கதாநாயகர்களும் நன்றாகவே நடித்திருக்கிறார்கள். அவர்களுடைய நடிப்பை குறை சொல்லும் அளவிற்கு இல்லை. அதுபோல் இந்த திரைப்படத்தை எதை மையமாக எடுக்கப்பட்டுள்ளது என்றால் விதவை மறுமணத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைகள், கணவனை இழந்து விடுகிறார். அந்த 2 பிள்ளைகளையும் இவள்தான் வளர்க்கிறார். அந்த 2 பிள்ளைகளையும் மாமனார் மாமியாரிடம் அனுமதி கேட்கிறார். அங்கேயும் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். பிறகு பிறந்த இடத்தில் சென்று கேட்கிறார்கள், அங்கேயும் மறுத்து விடுகிறார்கள். பிறகு ஒரு அநாத ஆசிரமத்தில் அவர்களை வளர்க்கிறார்கள். அங்கேயே அவர்கள் படிக்கவும் வசதி செய்து கொடுக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் பிள்ளைகள் வளர்ந்து விடுகிறார்கள். திருமணம் பருவம் ஈகிறார்கள். அவர்களுக்கு திருமணம் செய்து அவர்களுக்கு பிறக்கும் குழந்தையை அந்த தாய் வளர்த்தாலே போதும். ஏனென்றால் அவர்களுக்கு வயது 42 ஆகிவிடுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு மறுமணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, விதவை மறுமணம் அப்படிங்கிறது என்னென்னா, அதனுடைய உண்மையான தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா, சின்ன வயதில் கணவனை இழந்து விட்டு கை குழந்தையோடு இருக்கும் கைம்பெண்ணுக்கு செய்யும் திருமணம் தான் மறுமணம். அதை இவர்கள் தவறாக புரிந்து கொண்டு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த திரைப்படத்தில் சில காட்சிகளை நாம் ரசிக்கலாம். அவருடைய மூத்த பிள்ளையிடம் நான் மறுமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்கும்பொழுது அவர் அப்போது கல்லூரி படித்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் தாயாருடைய கஷ்டம் தெரியாமல் கோபத்தில் உன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார் என்று காட்டுகிறார். பிறகு வேலைக்கு செல்லும் காலத்தில்தான் தன்னுடைய தாய் படும் கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்கள் கேட்டது சரிதான், அவங்களுக்கு ஒரு மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணமே வருகிறது. அதன் பிறகு அம்மாவிடம் 2 பிள்ளைகளுமே மறுமணம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள். இதுதான் படத்தின் கதை. இது 42 வயது பெண்ணுக்கு வைத்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கவே கூடாது. இது சின்ன வயசில் கணவனை இழந்துட்டு இளம் குழந்தையோடு இருக்கும் பெண்களை மறுமணம் செய்கிறத பற்றி இவங்க பெருமையாக எடுத்திருந்தாங்கன்னா இந்த படத்தை நிச்சயமாக நம்ம பாராட்டிருக்கலாம். வாழ்ந்து முடித்த ஒரு அம்மாவுக்கு மறுமணம் தேவையில்லை தான், பேர குழந்தைங்களே போதும் அவங்களுக்கு. அதனால் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கக்கூடிய விதம் அவ்வளவு பிரமாதமாக ரசிக்க முடியவே இல்லை. இருந்தாலும் இந்த திரைப்படத்தை ஒரு முறை பார்க்கலாம். இந்த திரைப்படத்திற்கு என்னுடைய மதிப்பெண் 10க்கு 8 இப்படிக்கு விவேக்.